ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், ஸ்ரீதேவி படு கவர்ச்சியாக நடித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் 16 வயதினில்லை. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் ரஜினி ஸ்ரீதேவியை கற்பழிப்பது போல் காட்சி அமைந்திருக்கும். இந்த காட்சியில் ஸ்ரீதேவி கவர்ச்சியாக நடித்திருப்பார். அடுத்து காயத்ரி. இந்த படத்தின் கதையே திகில் படமாக கவர்ச்சியாக இருக்கும். இந்த படத்திலும் கற்பழிப்பு காட்சியில் ஸ்ரீதேவி கவர்ச்சியாக நடித்திருப்பார். அடுத்து குரு. இந்த படத்தில் இடம்பெற்ற எந்தன் கண்ணில் ஏழுலகங்கள் வாராய் கண்ணா வா. இந்த படத்தில் மலையில் நனைந்து கொண்டு கவர்ச்சியாக நடித்திருப்பார் ஸ்ரீதேவி. அடுத்து பிரியா. இந்த படத்தில் இடம்பெற்ற டார்லிங் 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 ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ என்ற பாடல் காட்சியில் நீச்சல் உடையில் கவர்ச்சியாக நடித்திருப்பார். அடுத்து மீண்டும் கோகிலா. இந்த படத்தில் இடம்பெற்ற பொன்னான மேனி உல்லாசம் கொண்டாடும் ராணி என்ற பாடல் காட்சியில் குளித்து கொண்டு கமலுடன் கவர்ச்சியாக நடித்திருப்பார். அடுத்து நான் அடிமை இல்லை. இந்த படத்தில் இடம்பெற்ற போனா போகட்டும் புடவை பறக்குது புடிச்சுக்கோ என்ற பாடலில் ரஜினியுடன் நெருக்கமாக கவர்ச்சியாக நடித்திருப்பார். அடுத்து கவரிமான். இந்த படத்தில் இடம்பெற்ற அ ஆ ஆடுது உள்ளம் ஆசையில் அ ஆ ஆனந்த சொர்க்கம் தெரியுது என்ற பாடலில் மாஸ்டர் சேகருடன் ஸ்ரீதேவி கவர்ச்சியாக ஆடி பாடியிருப்பார். அடுத்து பகலில் ஒரு இரவு படத்தில் இடம்பெற்ற இளமை எனும் பூங்காற்று என்ற பாடல் காட்சியில் நடிகர் ரவிக்குமாருடன் மிக கவர்ச்சியாக நடித்திருப்பார். ஆக இந்த படங்களில் எல்லாம் ஸ்ரீதேவி கவர்ச்சியாகவே நடித்திருப்பார். சரி வியூவர்ஸ், இந்த கடனத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன். நன்றி.